ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், 1ஆம் தேதி பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மந்த் வரட்டும் அப்படி பண்ணிடலாம் இப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சு உங்களால் முடிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, உங்களால் பெரிய பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன கோல் அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சி ஜாகிங் போகணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் 7 மணிக்கு தான் எழுந்துக்கிறீங்க. அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஜாகிங் போகலனாலும் பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வந்துடுங்க. இது நீங்கள் சப்கான்ஷியஸாக ஒரு டாஸ்க்கை முடித்த மாதிரி தான் வந்துடும், ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்களுக்கு. 2வது ஸ்டெப் வந்து, இது வந்து ரெக்கமெண்டடே இல்லை. நான் இதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நான் அப்புறம் பண்ணலான்னு நினைக்கிறத தள்ளி வைக்காமல் இருப்பேன். அதை அப்பயே பண்ணி முடிச்சிடுவேன். என்ன ஸ்டெப்னால், நெக்ஸ்ட் டைம் நான் அதை ஸ்கிப் பண்ணும் போது கில்ட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டேன். அச்சோ முடிக்காமல் போயிட்டோமேன்ட்டு. நான் வந்து என்ன நினச்சிப்பேன்னா, ஆமாம் நான் இது இப்போ ஸ்கிப் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பேன். ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ இது எப்படி ஆகிடும்னா, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இது ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது சப்கான்ஷியஸாக நீங்களே பண்ணி முடிச்சிடுவீங்க. த பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட்.